Stotram, 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 stotram. நாம் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்று நாம் மறக்க கூடாது. அதனால அவருக்கு முன்னாடி நிக்கணும். எப்படி நிப்போம்? ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்னாடி நின்னா எப்படி நிப்போம்? அதெல்லாம் உணர்ந்து எல்லா அதிகாரிகளுக்கு மேலான அதிகாரி தான் நம்முடைய தேவன். அப்ப நம்ம மரியாதையா இருக்கணும். எவ்வளவு அவளை கனப்படுத்த முடியுமோ அவளை கனப்படுத்தணும். எவ்வளவு அவரை துதிக்க முடியுமோ அவளை துதிக்கணும். நம்முடைய மத்தியில் தேவன் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் மத்தியில் இருக்கிற தேவன் தான் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி எல்லா வாலிபர்களை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். மவுண்ட் வாலிபர்களை நேசித்து இப்படிப்பட்ட ஒரு யூத் மீட்டிங்கை நீர் கொடுத்திருக்கிறீர். இதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் அதிகமாய் மாறட்டும். நீர் ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தை நீர் நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். கோரஸ் புக் இருக்கா? யுவராஜங்க கொண்டு போயிருக்காங்க. சரி, பாட்டு புஸ்தகங்கள் விநியோகம் செய்யற வரைக்கும் இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவன் ஈந்தார், மீட்டுக் கொண்டார். அந்த பாட்டு காமன் சாங், சண்டே ஸ்கூல் பாட்டு தான். இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவனீந்தார், மீட்டுக் கொண்டார். இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவனீந்தார், மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 Hallelujah. சத்தமா. இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவனீந்தார். பாய் சத்தமா. இயேசு வந்தார், என்னை கண்டார், ஜீவனீந்தார், மீட்டுக் கொண்டார். Hallelujah, 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 Hallelujah.
கொடுக்கப்பட்ட புக்கில் தமிழ் 70 சாங் நம்பர் 70. அதாவது இங்கிலீஷ் தமிழ் கலந்து வரும். அது இல்லை, வெறும் தமிழ் பாட்டு இருக்கும். கொஞ்சம் ஒரு ஹாஃப் புக்கு நடுவில் வெறும் தமிழ். அதில் 70 நிலையில்லா உலகில் கண் காண்பதும் அந்த பாட்டு கிடைச்சதா? புக்ஸ் எல்லாருக்கும் இருக்கா? பாய்ஸ் சைடில் எல்லாருக்கும் புக் இருக்கா? புக் இல்லாதவங்க கை தூங்க. புக் வேணும். கேர்ள்ஸ் சைடில் ஒரு முக்கியமான அறிவிப்பு. யூத் மீட்டிங் முடிச்சோடனே புக்கை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்டாக் லிமிட்டடா தான் இருக்கு, வாங்கிட்டே இருக்க முடியாது. காண்பதும் மாலிபமும் இளமையும் மாயையே. நிலையில்லா உலகில் கண் காண்பதும் மாலிபமும் இளமையும் மாயையே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. ஆனால் அழியாத ஜீவன் இயேசுவிலே, அழியாத இன்பம் இயேசுவிலே. அழியாத செல்வம், அழியாத ஞானம், அழியாத அன்பும் பெற்று மகிழ்வி. அழியாத செல்வம், அழியாத ஞானம், அழியாத அன்பும் பெற்று மகிழ்வி. நிலையில்லா உலகில் கண் காண்பதும் வாலிபமும் இளமையும் மாயையே. நிலையில்லா உலகில் கண் காண்பதும் வாலிபமும் இளமையும் மாயையே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. ஆனால் அழியாத ஜீவன் இயேசுவிலே, அழியாத இன்பம் இயேசுவிலே. அழியாத செல்வம், அழியாத ஞானம், அழியாத அன்பும் பெற்று மகிழ்வி. அழியாத செல்வம், அழியாத ஞானம், அழியாத அன்பும் பெற்று மகிழ்வி. ஒரு கேள்வி உங்களுக்கு, பரலோகத்தில் பணம் இருக்கா? பணம் சொல்லுங்க. பரலோகத்தில் பணம் இருக்கா? எஸ் சொல்றவங்க கை தூக்குங்க. பரலோகத்தில் பணம் இருக்கு. நோன்னு சொல்றவங்க கை தூக்கு. பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நோ எஸ்ஸும் இல்லாத ஒரு குரூப் இருக்கிறாங்க. எதுக்கு வம்பு எனக்கு தெரியாது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி. லூக்கா 16:11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். இங்கிலீஷ்ல வாசிங்க. மெய்யான பொருள் அப்படின்னு இருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல 16:11. If therefore he have not been faithful in the unrighteous mammon, who will commit to you to your trust the true riches? True riches, உண்மையான ஐஸ்வர்யத்தை உங்களுடைய கையில் யார் கொடுப்பாங்க? இப்போ பரலோகத்தில் ரிச்ன்னு சொன்னா அப்போ கரன்சி ரூபாய் நோட் இல்லை, ஆனா ஐஸ்வர்யம் ஒன்று இருக்கு.
இவன் பரலோகத்தில் ரொம்ப பணக்காரன். ஆண்டவர் யோசிக்காதீங்க, ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கேக் வெட்டுற மாதிரி எல்லாருக்கும் பீஸ் பீஸா ஆண்டவர் நிலத்தை வெட்டி போடுறாரு. பைபிள்ல இருக்கு. கொஞ்சம் பேர், சில பேருக்கு நிறைய இருக்கும் பரலோகத்துல, சிலருக்கு கொஞ்சம் இருக்கும். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நிறைய பாடுபட்டவர்களுக்கு நிறைய மகிமை இருக்கும். அப்ப இந்த பூமியில பணத்துல உண்மையா இருக்கிறவங்க பரலோகத்துல ஆண்டு நிறைய ஐஸ்வர்யம், அது எப்படின்னு தெரியல, அது பணமா அது என்னன்னு தெரியல, ஆனா ஐஸ்வர்யம் இருக்கு. கொஞ்சம் பேர் ரிச்சா இருப்பாங்க ஹெவன்லி. அப்போ அதுதான் இங்க இருக்கு, அழியாத செல்வம் அப்படின்னு இருக்கு. அங்கதான் இயேசுகிட்ட இருக்கு அழியாத ஞானம். அப்போ இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு அந்த பரலோகத்தை பற்றி நல்ல தரிசனம், சாய்ஸ் மேக்கிங்ல பற்றி இப்ப கேட்க போறோம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்பதான் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். ஆகையால் இது இங்க பாடுங்க, இது பாடுறோம். பறவை போல் செல்வம் கல்வி ஞானம் எல்லாம் சிறகடித்து பறந்து போகும் அப்படின்னு அர்த்தம். உங்க படிப்பெல்லாம் ஒரு நாள் பறந்து போயிடும். எல்லாம் இந்த பூமிக்கு தான். படிப்பு ஞானம் பணம் எல்லாம் இந்த பூமிக்கு தான். ஒரு நாள் எல்லாம் போயிடும். தனியா போய் தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். அன்னைக்கு காட் வந்து சோம்பேறியே முட்டாளே அப்படின்னு நம்ம கூப்பிடக்கூடாது, வெல் டன் அப்படின்னு கூப்பிடணும். அதுக்கு தான் இந்த பாட்டு. அதை நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகிற பாட்டு. ஆனா நீங்க எல்லாம் மற்றவர்களுக்கு பாடுங்க, நான் உங்களுக்கு பாடு, நீங்க எனக்கு பாடு. ஒருவர் நோக்கி மறுபடியும் நாம் பாடுவோமாக. நிலையில்லா உலகில் கண் காண்பதும் வாலிபமும் இளமையும் மாயையே. நிலையில்லா உலகில் கண் காண்பதும் வாலிபமும் இளமையும் மாயையே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. செல்வம் கல்வி ஞானமே ஆனால் அழியாத ஜீவன் இயேசுவிலே, அழியாத இன்பம் இயேசுவிலே. அழியாத செல்வம் அழியாத ஞானம் அழியாத அன்பும் பெற்று மகிழ்வே. அழியாத செல்வம் அழியாத ஞானம் அழியாத அன்பும் பெற்று மகிழ்வே. ஒரு முறை. நிலை எல்லா உலகில் கண் காண்பதும் வாலிபமும் இளமையும் மாயையே. நிலை எல்லா உலகில் கண் காண்பதும் வாலிபமும் இளமையும் மாயையே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. பறவை போல் செல்வம் கல்வி ஞானமே சிறகடித்து பறந்து போகுமே. ஆனால் அழியாத ஜீவன் இயேசுவிலே, அழியாத இன்பம் இயேசுவிலே. அழியாத செல்வம் அழியாத ஞானம் அழியாத அன்பும் பெற்று மகிழ்வே. அழியாத செல்வம் அழியாத ஞானம் அழியாத அன்பும் பெற்று மகிழ்வே. English song 357 357 English மட்டும் இருக்குமே அந்த 357. There shall be showers of blessing. Flat. There shall be showers of blessing
This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again. Over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Come to us now a refreshing, come now honor thy word. Oh, showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, oh, that today they might fall. Now as to God we're confessing, now as on Jesus we call. Showers of blessing, showers of blessing we need. Oh, mercy drops round us falling, but for the showers we need. There shall be showers of blessing, if we but trust and obey. There shall be seasons refreshing, if we let God have His way. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops on us are falling, not for the showers we need. இந்த பாட்டுல சொல்லியிருக்கு, mercy drops around us are falling. அந்த அர்த்தம், இரக்கத்தினால சில துளிகள், மழை துளிகள் பெய்கிறது. ஆனால் எங்களுக்கு துளிகளில் திருப்தி இல்லை ஆண்டவரே, பெருவெள்ளம் அனுப்பும், பெரிய மழை அனுப்பும். அந்த அர்த்தம், எனக்கு இப்ப இருக்கிற அபிஷேகம் போதாது ஆண்டவரே, நல்ல அபிஷேகத்தை தாரும். அதுதான் இந்த பாட்டினுடைய ஜெபம். அப்போ இது எங்கேயோ ஒரு வசனம் இருக்கு, எங்க இருக்கு தெரியுமா? There shall be showers of blessing. அது எங்க இருக்கு பைபிள்ல? ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. எந்த புக்கில் இருக்கு? எந்த புக்கில் இருக்கு சொல்லுங்க பாப்பா. எந்த புக்? சக்கரியாவா? எனக்கே தெரியல இருப்பா. எசேக்கியேல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ 34:26. இல்ல அதே இடத்துல அதே வார்த்தை இருக்கும். There shall be showers of blessing. ஆமா அங்கேதான் 26. ரைட், வாசிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதான் there shall be shower. This is the promise of love அப்படின்னு பாடணும். இது அன்பின் வாக்குத்தத்தமா நீர் கொடுத்தீர் தானே.
எத்தனை பேருக்கு எனக்கு இருக்கிற அபிஷேகம் போதாது, எனக்கு இன்னும் நிறைய அபிஷேகம் வேணும், பரிசுத்தாவி எனக்குள் ஃபுல்லா என்ன நிரப்பணும், கண்ட்ரோல் பண்ண வேண்டும் விரும்புகிற கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துங்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய தாகத்தை ஆண்டவரிடத்தில் இந்த பாட்டின் மூலமா தெரிவிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸா பாடப்போம். ஏன்னா கம் என்ன ஆனர் ஆண்டவர் நீ தானே சொன்னீர், அப்போ உங்களுடைய வார்த்தை நீர் கனப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடப்போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா, கோரஸ். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops around us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing, come and now honor thy word. Oh, showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. இப்போ கோரஸை மாத்திரம் கண்களை மூடி பாடப்போம். ஈஸி வேர்ட்ஸ், தெரியலனா ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துருங்க. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, we want the showers, but for the showers we plead. ஆண்டவரே இரக்கத்தின் துளிகள் என்னை சுற்றி விழுகிறது, அதற்காக அல்ல ஆண்டவரே, ஷவர்ஸ் பெருவெள்ளமாக மழை என் மேல் பொழியட்டும் ஆண்டவரே. அந்த கண்ணை மூடி நாம் பாட போகிறோம். Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, and for the showers we plead. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, and for the showers we plead. இதயத்தின் ஆழத்திலிருந்து showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, and for the showers நம்முடைய தாகத்தை தெரிவித்து showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, and for the showers we plead. நாம் இப்படி பாடுகிறோம் இல்லையா, இதெல்லாம் ஆண்டு கணக்குல வச்சிருப்பார். இது ஒரு ஜெபம். இது ஆண்டவரே பெரிய ஒரு மழையாக ஆசீர்வாதத்தின் மழையை தாரும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருவார். ஏற்ற நேரம் வரும்போது அதை ஊற்றுவார். அதனால நம்முடைய ஜெபம் அங்கு சேர்ந்துட்டே போகுது, பாட்டின் மூலமாக அறிக்கை மூலமா சேர்ந்துட்டே போகுது. I want to say a few things about the coming of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். Or equivalently about the end of our lives. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தானே அதற்கு நிகராக நம்முடைய ஜீவியங்களில் நடக்கிறதான அந்த காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். End of our lives. நம்முடைய ஜீவியத்தின் முடிவை குறித்துதான சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Normally when we speak about the coming of the Lord, பொதுவாக நாம் கர்த்தருடைய வருகையை குறித்து பேசும் பொழுது, when we say it's very near, அது அதிசீக்கிரம் என்று நாம் சொல்லும் பொழுது, suppose I say it's about Jesus will come in another 5 years, இன்னும் 5 வருடங்களில் இயேசு வருவார் என்று நான் உங்களுக்கு சொல்வேனே ஆகில், although our mouths may not say it, inside our heart there will be a resistance to that. Come on, not so soon. என்னுடைய வாயினாலே நாம் ஒரு எதிர்ப்பை காட்டாமல் இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் மூலமாய் நமக்குள் ஒரு எண்ணம் தோன்றும், நம் கர்த்தருடைய வருகை ஒன்றும் அவ்வளவு அதிசீக்கிரம் அல்லவே. Then if I ask you how many years, then if it's not 5 years, then how many years? அப்படி என்றால் நீங்கள் 5 வருடம் என்று நம்பாவிட்டால் எத்தனை வருடம் என்று நான் உங்களை கேட்பேனே ஆகில், then some will say maybe 20 or 30 years.
ஒருவேளை 20 அல்லது 30 வருடத்தில் வரலாம் என்று சொல்வார்கள். Why? ஏன்? Why can't it be 5 years? ஏன் அது 5 வருடமாக இருக்கக்கூடாது? The answer is we don't want it to be 5 years. இந்த பதில் என்னவென்றால், இன்னும் 5 வருடத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கக்கூடாது என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்கிறபடியினாலே. But we know that Jesus is coming soon, so we can't put it off too long. So 20 or 30 years. இயேசு அதை சீக்கிரம் வருவார் என்று நன்றாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடியினாலே அது இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டு அப்படி இருக்கும் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். Why the 20 to 30 years? ஏன் அந்த 20 அல்லது 30 வருடம் என்று சொல்கிறோம் தெரியுமா? Because we want a little time. நமக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும். For what? எதற்காக? Inside us there is some lust. நமக்குள்ளாக சில இச்சைகள் காணப்படுகின்றன. That lust is not yet satisfied. அந்த இச்சைகள் இன்னும் நிறைவேறப்படவில்லை. So we want to fulfill that lust. So that lust is talking now. அந்த இச்சைகள் நமக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக அந்த இச்சைகள் தான் இப்பொழுது பேசுகின்றன. You read 2 Peter chapter 3 and verse 3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். Who is talking this? யார் இதை பேசுகிறது? Not unsaved people. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அல்ல. This man has some Bible knowledge. இந்த மனிதனுக்கு வேத அறிவு உண்டு. He is talking of the coming of the Lord. இவன் கர்த்தருடைய வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். And he says the coming of the Lord is a promise, so he knows that. கர்த்தருடைய வருகையானது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால் அதை அவர் அறிந்திருக்கிறார். And he is speaking about the forefathers. முற்பிதாக்களை குறித்தும் பேசிக் He is கொண்டிருக்கிறார். speaking about the beginning of creation. எல்லா சிருஷ்டிப்புகளின் அந்த ஆதி துவக்கங்களை குறித்தும் அவர் So பேசுகிறார். this man has some Bible knowledge. இந்த மனிதருக்கு வேத அறிவு ஏதோ கொஞ்சம் உண்டு. But still he is scoffing. என்றாலுமோ அவர் பரியாசம் செய்கிறார். பரியாசம் செய்கிறார். Why? ஏன்? That same Bible gives the answer because he is walking in his lust. அதே வார்த்தை, அதே வேதம் பதில் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த மனுஷன் தன் சுய இச்சைகளின்படி நடக்கிறான். So we don't deny Jesus is coming soon. He is coming soon, but not too soon. இயேசு வருகிறார் என்பதை நாங்கள் மறுதலிக்கிறதில்லை. அவர் வருகிறார் உண்மைதான், ஆனால் அதி சீக்கிரம் அல்ல. So we try to fix the date so that we can satisfy our lust. நம்முடைய இச்சையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள அல்லது திருப்தி செய்து கொள்ளும்படியாக நாமே ஒரு காலத்தை வேண்டிக் கொள்கிறோம். Now I am not saying this out of guesswork. I know many people, many young people, many believers who say this, 5 years and all, Jesus, 20, 30 years. இது நான் எண்ணத்தில் வந்தபடி நான் இப்படி சொல்லுகிறதில்லை. அநேக கிறிஸ்தவ விசுவாசி வாலிபர்கள், அநேக வாலிப சகோதர சகோதரிமார் சொல்வது, இன்னும் 5 வருடத்தில் எல்லாம் இயேசு வந்து விட மாட்டார், இன்னும் கொஞ்ச காலங்கள் ஆண்டுகள் ஆகும் என்று தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Because we have some promotion plans, some going abroad plans, some further study plans, some marriage plans. For that to be finished and that to be fulfilled, and then for us to become spiritual once again and start coming to the meetings and receive the Holy Spirit once again, come to the first love and grow. We need some time, isn't it? ஏனென்றால் நமக்கே சில நிட்டங்களும் நோக்கங்களும் உண்டு. வெளிநாட்டுக்கு போகும்படியாக சில உயர்வுகள் பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கை நன்றாக மாற்றி நன்றாக அமைத்துக் கொள்ள, இப்படி எல்லாம் ஒரு ஆசை உண்டு. இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டு வந்து தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ளும்படியான அந்த திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறபடினால் இப்படி சொல்லுகிறார்கள். Jesus said, even the Son of Man does not know the day and the hour of his coming, only the Father knows, but here we are fixing the time for him. இயேசு சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் சமயத்தை மனுஷகுமாரனுமே அறியார், பிதா மாத்திரமே அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கு சில காலங்களையும் நேரங்களையும் வகுத்து சொல்லி விடுகிறோமே. Why? ஏன்? Because we can't put it off too far away. That will be unjust because we are spiritual, Jesus is still coming soon. But we can't bring it too near because my lust is not satisfied. So in between here and there, 20, 30 years. இயேசு வருகையை அதிகாலம் சென்று என்று நான் வருங்காலத்திற்கு தள்ளி போட முடியாது. ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் கிறிஸ்தவராய் இருக்கிறபடினால் கண்டிப்பாக அவர் வருகிறார் என்று நம்பிக்கொள்கிறோம்.
அதே சமயத்தில் உடனடியாக வந்து விடுவார் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற அந்த ஆசை இச்சைகள் கொஞ்சம் நிறைவேறி நன்றாக திருப்தி அடைந்த பிறகே அவர் வருவார் என்று நாமாய் ஒரு காலத்தை குறித்துக் கொள்கிறோம். So if we say Jesus is coming after 2 or 3 years, then we get little worried and disturbed because our timetable will have to change then. இயேசுவின் 2-3 ஆண்டுகளுக்குள் வந்து விடுவார் என்று சொல்லிவிட்டால் நம்முடைய நாம் வைத்திருக்கிற அந்த கால திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது மாற்றி அமைக்க வேண்டுமே, அவ்வளவு சீக்கிரம் அது முடியாது. Now just ask ourselves, is Jesus going to change the time because our lust is not fulfilled? நம்முடைய இச்சை நாம் திருப்தி அடையாதபடினால் அல்லது நிறைவேறாதபடினால் இன்னும் இயேசு வருகையை தாமதித்து போடுவாரா? இதற்கு பதில் சொல்லுங்கள். This is one kind of a sleep that is ruling many people. இதுதான் ஒரு அநேக ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதான ஒரு விதமான தூக்கமாக இருக்கிறது. So even if Jesus through prophecies or through the word of God or through dreams or through messages, he tries to warn us, he's coming very soon, he's coming very soon. That very soon is still undefined. So we can kind of pull it like a rubber band and make it long enough for us to live happily for some time. தீர்க்கதரிசனங்கள் மூலமாக, வேதங்களின் மூலமாக, வசனங்களின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் நாமாக கொஞ்ச காலம் எடுத்துக்கொண்டு இயேசுன்னு வருவதற்கு இன்னும் கொஞ்ச காலங்கள் ஆகும் என்று சொல்லி எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் இழுத்து நம்ம அப்படி சொல்கிறோமோ அதே போல அவருடைய வருகை இன்னும் இழுத்து கொஞ்சம் காலம் தள்ளி போகும் என்று தான் சொல்ல விரும்புகிறோம். But he is not going to wait for us. He will keep speaking. If you are still careless, then the day will come like a thief. அவர் ஒரு காலம் காத்திருக்க மாட்டார். அவர் இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார், வருகிறேன் என்று சொன்னவர் திடீரென்று வந்து விடுவார். நாம் தூக்கத்தில் இருந்தால் அவ்வளவுதான். After Jesus comes and goes, then we'll wake up. இயேசு வந்து போன பிறகுதான் நாம் விழித்திருப்போம். Then it will be too late. அது மிகவும் காலதாமதமாக இருக்கும். You talk to some people who are still living a life of sin, backslidden. They have some love affair. They are caught in some kind of thing. They don't want to leave it. You talk of the coming of the Lord. No, I'll change. Quickly I'll change. சிலர் கிறிஸ்துவை அறிந்து பின்மாற்றத்தில் போயிருப்பார்கள், காதலிலும் விழுந்திருப்பார்கள். இப்படி எல்லாம் அவர்கள் ஆசைச்சிகளில் இருக்கும் பொழுது அவரிடத்தில் போய் இயேசு வருகிறார் என்று நீங்கள் சொன்னால் போதும், இல்லை ஆமாம் வந்து விடுவார் இயேசு வருகிறது எனக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். Surely if I get married to that boy or to that girl, we'll both come to church, we'll all worship, we'll really get filled in the spirit and we'll go when Jesus comes. ஆமாம் இயேசு வருவார் எங்களுக்கு தெரியும், நான் அந்த காதலிக்கிறேனே அவனையோ அல்லது அவளையோ நான் விவாகம் செய்துவிட்டு நாங்கள் இருவருமாக கர்த்தரிடத்தில் வந்து மறுபடியுமாக நன்றாக ஒன்றுக்கு வந்து ஆவியினால் நிறைந்து கர்த்தர் வருகை காயத்தமாய் விடுவோம். அப்பொழுது கண்டிப்பாக கர்த்தர் வருவார் என்று எங்களுக்கு தெரியும். Our mind, we want this and we want that, and so we try to bring both together. நம்முடைய மனது எப்படி தெரியுமா, நமக்கு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும், ஆகையினால் இந்த இரண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறது போல அது காட்டி விடுகிறது. So we try to preach to ourselves, this is all right, that is all right, we can do very fast and we can somehow go when Jesus comes. ஆகையினால் நமக்கு நாமே பிரசங்கிக்க தொடங்கி விடுகிறோம். இதுவும் சரிதான் அதுவும் சரிதான், இயேசு வரும்போது இதெல்லாம் நாம் சரியாக்கி கொள்ளலாம். Is it so easy? அது அவ்வளவு சுலபமான? Is it in our hands to go when Jesus comes? இயேசு வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது நம்முடைய கையிலா இருக்கிறது. And do you think that in 1 or 2 years if Jesus comes and then we live according to our own and then we can just by coming to all the meetings, you think we can get ready? இயேசு வருகிறது என்னமோ நம்முடைய கையில் இருப்பது போலவும் நாம் அவருடைய வருகையில் போய்விடலாம், அவர் வருகையின் நேரத்தில் நாம் ஆயத்தமாகி நாம் போய்விடலாம் என்று நினைக்கிறோமே. By come to all the meetings, stand upright on your knees, say praise the Lord, praise the Lord, praise the Lord, speak in as many tongues as you like, wear white clothes for all the meetings, you can go, is it? எல்லா கூட்டங்களுக்கு வந்து விடுறது, வெள்ளை வஸ்திரம் தரித்து முன்பாக உட்கார்ந்து எப்பொழுது முழங்கார் படியிட்டு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிவிட்டு அந்நிய பாஷையிலும் பேசிவிட்டால் கர்த்தர் வருகையில் போய்விடுவோமா என்ன? So it's not in our hands. அது நம்முடைய கரத்தில் அல்ல. We have to find grace in his sight first of all. முதலாவது தேவனுடைய பார்வையில் நாம் இரக்கத்தை பெற வேண்டும். If we go off the track and we fall from his grace, then how can we try to get ready? நாம் வழியிலிருந்து விலகி போய் கிருபையிலிருந்து விழுந்து போவோமேயாகில் அவருடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தம் செய்து கொள்ள முடியும்? So first of all we have to get rid of that lust. முதலாவதாக நாம் இச்சையிலிருந்து ஜெயிக்க வேண்டும். And we have to submit to him so that we can go when he comes, not decide when he comes.
அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர அவருடைய வருகையில் நாம் எடுக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசையாய் இருந்தால் போதாது. No. We should not be deciding when he should come. அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் தீர்மானித்தால் போதாது. So let's wake out of that sleep. ஆகையினால் அந்த தூக்கத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும். The second thing I would like to say. இரண்டாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, in Revelation chapter 4, if you read of the position of human beings in eternity. வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நித்தியத்திலே மனிதனுக்கு இருக்கிறதான பலவிதமான அந்த இடங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களின் ஸ்தலங்கள். In the center is the throne. அந்த மத்தியில் தான் சிங்காசனம் இருக்கிறது. Around it you see different groups of people. அதை சுற்றிலும் பலவிதமான கூட்டங்கள் இருக்கிறார்கள். You see, first of all, you see closest will be 4 animals. அந்த மிகவும் நெருங்கி காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் 4 மிருகங்கள். An ox, கழுதை, a creature with the face of an ox, a creature with the face of a man, a creature with the face of an eagle, a creature with the face of a lion. 4 முகங்களை உடையதான அந்த மிருகத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். அந்த ஒரே மிருகம் 4 சிங்கத்திற்கு ஒப்பானதாகவும், இரண்டாவது ஜீவன் காளைக்கு ஒப்பானதாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷமுகம் ஒப்பானதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருக்கிறது. 4 animals, 1 face each. 4 மிருகங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகங்கள். These stand for the Old Testament saints. இவைகள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை குறிக்கின்றன. These 4 faces are 4 perfections. இந்த 4 முகங்களும் 4 பூரணங்கள். Face of an ox shows perfection and obedience, because an ox is always under the yoke. காளையின் முகம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் கீழ்ப்படிதலுக்கு. ஏனென்றால் காளை எப்பொழுதும் நுகத்தை சுமக்கிறதாக, நுகத்திற்கு கீழாகவே அது காணப்படுகிறது. The eagle stands for perfection and holiness, because it's a high flying bird. கழுகானது பரிசுத்தத்தின் பூரணத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கழுகானது மிகவும் உயர பறக்கக்கூடிய ஒரு மிருகமாயிருக்கிறது. Lion stands for perfection in faith, because it's a very bold animal. சிங்கமானது விசுவாசத்தின் பூரணத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது மிகவும் தைரியசாலியான ஒரு மிருகமாயிருக்கிறபடினாலே. Man shows perfection in love. மனுஷ முகமானது அன்பின் பூரணத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. As far as we are concerned, we are represented in the Old Testament by one living creature with all 4 faces. நம்மை பொறுத்த மட்டில் பழைய ஏற்பாட்டை அந்த குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிருஷ்டிதான், ஆனால் 4 பூரணங்கள் இருக்க வேண்டியதான மிருகமாய், 4 முகங்கள் இருக்க வேண்டியதான ஒரே மிருகமாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. No need to read it, but it's in Ezekiel chapter 1. One animal with all 4 faces. அதை வாசிக்க நேரமில்லை. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், ஒரே மிருகம் ஆனால் 4 முகங்கள். In the New Testament we should have all these perfections, but in the Old Testament they had one of these perfections. புதிய ஏற்பாட்டின்படி நமக்கு இந்த 4 பூரணங்களும் அவசியம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அவர்களுக்கு ஒரு பூரணம் இருந்தால் மட்டும் போதும். Now then you have martyrs who died in the previous years for Jesus Christ. இயேசு இருந்த காலங்களுக்கு முன்பாக மரித்ததான இரத்த சாட்சிகள். Then there's another place for those who are going to die for Jesus after the Antichrist comes, when they are left behind. ஒரு கூட்டத்தார் இயேசு வருகையின் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் காலங்களில் இரத்த சாட்சியாக மரிக்க போகிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம் உண்டு. Then little further out you have 24 elders sitting on seats. அதற்கும் வெளியே நீங்கள் பார்த்தால் 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறதான இடம். These are the saints who lived in the conscience period from Adam to Moses. ஆதாமின் காலம் துவங்கி மோசேயின் காலம் முடிய மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்ததான பரிசுத்தவான்கள். If you count the number of generations from Adam to Moses, you will have 24 generations. That's why 24 seats. ஆதாமின் சந்ததியிலிருந்து மோசேயின் சந்ததி வரைக்கும் எத்தனை சந்ததி இருந்தார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களே ஆகில் அது 24 சந்ததிகள் உண்டு. அதுதான் இந்த 24 மூப்பர்களின் ஸ்தலங்களை காண்பிக்கிறது. So different positions for in different distances from the center. மத்தியிலிருந்து பலவிதமான ஸ்தலங்கள், பலவிதமான இடங்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Where is the bride? அப்படியானால் மணவாட்டி எங்கே? Bride is not shown in the picture because the bride is not yet there, but the bride is called to be on the throne in the center itself. இந்த படத்தில்
மனவாட்டி குறிப்பிட்டு காண்பிக்கவில்லை. ஏனென்று கேட்டால் அந்த சிங்காசன மத்தியில் இருக்கிறதே, அதிலே தான் அந்த மனவாட்டி உட்கார போகிறாள். And the bride is not yet ready. அவள் இன்னும் ஆயத்தமாகவில்லை. So you and I are not called to be at a distance from the throne. You and I are called to be on the throne with Jesus. நீங்களும் நானும் அந்த சிங்காசனத்தில் தூரமாய் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்திற்கு அழைக்கப்படவில்லை. நீங்களும் நானும் இயேசுவோடு கூட மனவாட்டியாக அந்த சிங்காசனத்தில் உட்காரும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we have to cross the standard of all these saints and go to the throne. ஆகையினாலே இந்த எல்லா பரிசுத்தவான்களின் எல்லாருடைய அளவுகளை காட்டிலும் அதிகமாக நாம் வளர்ச்சி அடைந்து பூரணமடைந்து பின்புதான் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும். So in our race to the throne, we have to cross the conscience period saints, we have to cross the Old Testament saints, we have to cross the martyrs of general martyrs, we have to cross the tribulation martyrs and go and reach the throne. ஆகையினாலே அந்த சிங்காசனத்திற்கு ஓடுகிறதான இந்த ஓட்ட பந்தயத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும், பழைய ஏற்பாட்டில் மனசாட்சியின் காலத்தில் இருந்ததான பரிசுத்தவான்களை காட்டிலும், அந்த காலத்தில் இருந்த இரத்த சாட்சிகளை காட்டிலும், இன்னும் உபத்திர காலத்தில் மரிக்கிற இரத்த சாட்சிகளை காட்டிலும் நம்முடைய அளவு அதிகமாக இருந்தால் மாத்திரமே நாம் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும். அவர்கள் எல்லாரும் கடந்து நாம் போக, அவர்கள் எல்லாரையும் கடந்து நாம் சிங்காசனத்தில் இருக்க வேண்டும். Now suppose you are running a race. உதாரணமாக நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவீர்களே ஆகில், suddenly a photo is taken. திடீரென்று உங்களை ஒரு படம் எடுத்து விடுகிறார்கள் என்றால், in that photo the position that you were in when the photo was taken, that will be the position hereafter in the photo. It won't change. அந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது நீங்கள் எந்த விதமான இடத்தில் எப்படி நின்று அப்படி முகத்தை காட்டுகிறீர்களோ அந்த இடத்தில் எடுத்த போட்டோவானது, அந்த புகைப்படமானது அப்படி இருக்கும். எப்பொழுது நீங்கள் பிற்காலத்தில் பார்த்தாலும் எப்படி நின்றீர்களோ அதைத்தான் அது காட்டும். When you were running, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த எந்த முறையில் நீங்கள் ஓடினீர்களோ அந்த இடத்தில் எடுத்த அந்த புகைப்படத்தை தான் அது காட்டும். The position will not change. அந்த இடம் மாறவே மாறாது. It's the same when we are running towards the throne. அதே வண்ணம் தான் நாம் சிங்காசனத்தை நோக்கி ஓடும் பொழுதும், when Jesus comes, what is our distance from Jesus? That will be our distance in heaven forever. இயேசு வரும் பொழுது அவருடைய வருகையில் இயேசுவுக்கு நாம் எவ்வளவு தூரம் நிற்கிறோமோ அதுதான், அவ்வளவு தூரம்தான் நாம் நித்தியம் வரைக்கும் நின்று கொண்டிருக்க வேண்டும். After that no change. அதற்கு பின் ஒரு மாற்றமும் இருக்காது. Now we can run, but once the trumpet sounds, how far we are, that far we will be forever. இப்பொழுது நாம் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் எக்காலம் தொனிக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த வருகையின் சமயத்தில் நாம் எவ்வளவு தூரம் கர்த்தர் இயேசுவை விட்டு தூரம் இருக்கிறோமோ அவ்வளவு தூரம்தான் நம்முடைய நித்தியமாய் இருந்து கொண்டிருக்க வேண்டும். When we were small, we used to play a game called statue. நாங்கள் சின்ன பிள்ளைகளாய் இருந்த பொழுது ஸ்டாச்சு என்று சொல்கிறதான ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கிறோம். One person will look at the wall and say LONDON London and then look back. All have to stand in the position they are. They should not change their position. ஒருவன் கண்ணை மூடி செவரை பார்த்து LONDON லண்டன் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பின உடனே, ஸ்டாச்சு என்று சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும். It's the same in eternity. அதுவும் அப்படித்தான் நித்தியத்திலே. Once the trumpet sounds, no change after that. You can't go and beg Jesus, please let me come closer. No, time is over. எக்காலம் தொனிக்கப்பட்ட பிறகு அவ்வளவுதான். அதற்கு பின்பு இயேசுவே தயவு செய்து என்றெல்லாம் சொல்ல முடியாது. So to be when Jesus comes on earth itself, Jesus should be our bridegroom, we should be his bride. That relationship we should attain here itself. ஆகையினாலே நாம் இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் தானே நாம் இயேசுவின் மனவாட்டியாய் எப்படி காணப்பட வேண்டுமோ அந்த நிலவரத்தில் இருந்தால் மாத்திரமே அவருடைய வருகையிலும் அந்த நிலவரத்தில் நாம் இருக்க முடியும். We pray to Jesus sometimes for holiness, we pray to Jesus for humility, we pray to Jesus for exams, we pray to Jesus for future, but how close are we in relationship to Jesus? நாம் பரிசுத்தத்திற்காக இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறோம், நம்முடைய பரீட்சைக்காக இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறோம், நம்முடைய வருங்காலத்திற்காக இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் சரிதான். ஆனால் நாம் இந்த இயேசுவோடு கூட நம்முடைய உறவு, அந்த தொடர்பு எவ்வாறு காணப்படுகிறது? We can pray for holiness and humility and character and all even without relationship with Jesus, because we know as a law to be the bride of Christ, to go when Jesus comes, I should grow in character. So Jesus, I want holiness, but I can do it without actually loving him.
ஆனால் இயேசுவோடு கூட உறவு இல்லாமலேயே ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை தாரும், எனக்கு தாழ்மையை தாரும், எனக்கு உம்முடைய சுவாபத்தை தாரும். ஏனென்றால் நமக்கு தெரியும் அந்த சுவாபத்தை நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே இயேசு அருகில் போக முடியும். ஆகையினால் ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும் என்று சொல்லி நாம் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடியினால் அப்படி ஜெபித்துக் கொள்கிறோமே தவிர உண்மையாய் அவரோடு கூட நமக்கு உறவு இல்லாதிருக்கிறது. So holiness and humility now becomes a law for us to attain. That's all. ஆகையினாலே பரிசுத்தம் தாழ்மை எல்லாம் அவரை அடைவதற்கான சட்ட திட்டங்கள், அவ்வளவுதான். But without love there is no holiness. Without love there is no humility. ஆனால் அன்பில்லாமல் பரிசுத்தம் இல்லை, அன்பில்லாமல் தாழ்மையும் இல்லை. You know why? ஏன்? What is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? I love Jesus so much that I'll never do anything that grieves him. That is holiness. பரிசுத்தம் என்றால் நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே எந்த காரியம் அவரை துக்கப்படுத்துமோ அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அதுதான் நான் இயேசுவை நேசிக்கிறதும் பரிசுத்தமாயிருக்கும். That is holiness. அதுதான் பரிசுத்தம். I'll again say, what is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? I love Jesus so much I will never do anything that grieves him. That is holiness. நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறபடினாலே எந்த காரியம் அவரை துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியங்களை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். அதுதான் பரிசுத்தம். So holiness itself should be born out of love. ஆகையினாலே பரிசுத்தமே அன்பிலிருந்து தான் பிறக்க வேண்டும். What is humility? தாழ்மை என்றால் என்ன? I love Jesus so much I'm ready to do anything for him. I'm ready to go any level down for him. நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறபடினாலே அவருக்கு நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறபடினாலே அவரை உயர்த்தும்படிக்கு நான் எவ்வளவாய் தாழ்த்தப்பட்டாலும் சரி நான் அன்போடு இறங்கி இறங்கி போய் விடுகிறேன். அதுதான் தாழ்மை. I love Jesus so much I'm ready to get corrected by him. I'm ready to go through any path he takes me through. I'm ready to lose my job for his sake. I'm ready to get a bad name for his sake. I'm ready to get spat upon for his sake. I'm ready to go through any path. That is humility. இயேசுவுக்காக நான் எந்த பாதையிலும் செல்ல தயாராக இருக்கிறேன். எனக்கு உண்டானது இழந்து போகவும் தயாராக இருக்கிறேன். என் வேலை இழந்து போகவும் தயாராக இருக்கிறேன். இயேசுவுக்காக என்னுடைய முகத்தில் மற்றவர்கள் காரி துப்புறதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். எல்லாவற்றையும் என்னுடைய பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்லை, அவருக்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். எப்படி ஆகிலும் அவருக்காக நான் எதையும் இழந்துவிட ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்வதுதான் கிறிஸ்துவின் தாழ்மை. That is called humility. See, again humility is born out of love. அதுவும் தாழ்மை. அதனால் பாருங்கள், அன்பிலிருந்து தான் இந்த தாழ்மை பிறக்கிறது. So as we grow in relationship, character also will change. அப்படி நாம் உறவிலே அதிகமாய் வளர 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 நம்முடைய சுவாபங்களும் மாறிக்கொண்டிருக்கும். So suddenly unannounced Jesus will come. திடீரென்று ஒருவருக்கும் அறிவிக்காதபடி இயேசு வருவார். How far we are from Jesus, so far we will be forever. அந்த வருகையிலே எவ்வளவு இயேசுக்கு தூரமாய் நாம் இருக்கிறோமோ அந்த தூரம்தான் நாம் நித்தியமாய் இருக்க வேண்டும். I have come to the ministry but I have to go to Zion. நான் ஊழியத்துக்கு வந்து விட்டேன், ஆனால் நான் சீயோனுக்கு போக வேண்டும். So just because I'm wearing this uniform doesn't mean that I'll go when Jesus comes. Because I'm teaching you and because I know all this doesn't mean I'll go when Jesus comes. நான் இந்த வெள்ளை உடை அந்த உடை அணிவித்ததனாலோ அல்லது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுனாலேயோ நான் பேசுகிறதுனாலே அங்க போய்விட முடியாது. My love for Jesus should increase and increase and increase and increase, and I should be so close that he and I are inseparable. When Jesus comes, then that's how I'll be forever. என்னுடைய அன்பானது வளர்ந்து 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 என்னையும் இயேசுவை அவ்வாறு ஒன்றாக்கி என்னையும் இயேசுவை விட்டு பிரிக்க கூடாத அந்த அன்பினாலே, எந்த காரியம் பிரிக்க முடியாத அந்த அன்பினாலே நான் நினைக்கப்பட்டிருப்பேனாயாகில் அவருடைய வருகையில் அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். And that will be my relationship with him forever. அதுதான் இயேசுவோடு கூட இருக்கிறதான நித்தியமான உறவாயிருக்கும். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? Jesus will come suddenly. இயேசு திடீரென்று வந்து வரப்போகிறார். Any lust that is postponing is coming. அவருடைய வருகையை உனக்குள் இருக்கிற ஏதாகிலும் ஆசை இச்சைகள் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறதா? Is our mind trying to assign a date for him, some little date, little far away, pushing it off? நம்முடைய மனது இயேசுவின் வருகையை இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி அந்த குறிப்பிட்ட ஆண்டில் அந்த ஆண்டில் தான் வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதா? The Bible calls that scoffing.
அந்த வேதம் சொல்லுகிறது அவைகள் பரியாசம் பண்ணுகிறது. Let us not scoff at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையை நாம் பரியாசம் பண்ண வேண்டாம். He will come suddenly. He is not going to tell us the date. அவர் திடீரென்று வரப்போகிறார். அவர் நமக்கு தேதியை சொல்ல போகிறதில்லை. How far away are we from Jesus? இயேசுவினிடத்தில் நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? How much do we love Jesus? இயேசுவை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோம்? Some tests will come. ஒரு சில பரீட்சைகள் நடக்கும். Those tests will tell us how much we love more than Jesus. இயேசுவை இன்னும் மற்ற காரியங்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக எவ்வளவு நேசிக்கிறோம் என்று அந்த சோதனைகள் தான் நமக்கு சொல்ல போகிறது. In Hinduism they say Mada Pida Guru Devam. That means first you have to love your mother, then your father, then your guru, then God. ஆனால் இந்து மதத்தில் சொல்லுவார்கள் முதலாவது மாதா, பின்பு அதாவது உன்னுடைய தாய், பின்பு பிதா உன்னுடைய தகப்பன், அதற்கு பின்புதான் உன்னுடைய குரு, அதற்கு பின்புதான் தெய்வம் என்று சொல்வார்கள். So God is number 4 in priority. அப்படி நாம் அடுக்கு வரிசையில் வைக்கும் பொழுது கர்த்தர் அல்லது தேவன் 4வது இடத்தில் இருக்கிறார். But you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? He that loveth father or mother more than me is not worthy of me. என்னை காட்டிலும் தன்னுடைய தாயையோ தகப்பனை அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. So Jesus stands first in our list. நம்முடைய பட்டியலில் இயேசு முதலாவது இடத்தில் இருக்கிறார். It's not enough to be first. அவர் அந்த முதலாவது இருக்கிறது மாத்திரமல்ல, He should be my life. அவரே எனக்கு வாழ்க்கையாய் ஜீவனாய் இருக்க வேண்டும். He should be my life. அவரே என்னுடைய ஜீவனாய் இருக்க வேண்டும். And if without him I cannot live. அவர் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது. That should be the state that we attain. அந்த இடத்தை தான் நாம் அடைய வேண்டும். Today can we say Jesus is my life? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா இயேசு என்னுடைய ஜீவன் என்று சொல்லி? Can you agree that without him I'm a dead person? அவர் இல்லாமல் நான் செத்தவன் என்று நீ ஒத்துக்கொள்கிறாயா? How many want to grow closer and closer to Jesus? எத்தனை பேர் அதிக இயேசுவினிடத்தில் அதிக நெருங்கி வர விரும்புகிறீர்கள்? How many want to go closer to Jesus? Put up your hand. எத்தனை பேர் இயேசுவினிடத்தில் நெருங்கி வர விரும்புகிறீர்கள்? கரத்தை உயர்த்துங்கள். How many want to become the bride of Jesus? Put up your hand. எத்தனை பேர் இயேசுவுக்கு மணவாட்டியாய் ஆக விரும்புகிறீர்கள்? கரத்தை உயர்த்துங்கள். The Lord should take us closer and closer to him. ஆண்டவர் நம்மை இன்னும் அதிக நெருங்கி அவரோடு கூட கிட்டி சேர்க்கட்டும். 1 minute let us all tell Jesus, Jesus we want more of you. ஒரு நிமிடம் நாம் எல்லாம் இயேசுவினிடத்தில் சொல்லுவோம், இயேசுவே நீர் எனக்கு அதிகமாய் வேண்டும். Jesus I want to be closer than before to you. ஆண்டவரே நான் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி கிட்டி சேர்ந்திருக்க வேண்டும். Jesus I want to be a bride. இயேசுவே நான் உன் மணவாட்டியாய் இருக்க வேண்டும். Jesus the distance between you and me should be 0. ஆண்டவரே உமக்கும் எனக்கும் இருக்கிறதான தூரம் பூஜ்யமாய் இருக்க வேண்டும். Lord you are my bridegroom. ஆண்டவரே நீரே என் மணவாளன். Lord you are my life. ஆண்டவரே நீரே என் ஜீவன். More than father, என்னுடைய தகப்பனை காட்டிலும், more than mother, என்னுடைய தாயை காட்டிலும், more than brother and sister, என்னுடைய சகோதரன் சகோதரிமாரை காட்டிலும், more than any human being on earth, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷரை காட்டிலும், more than my studies, என்னுடைய படிப்பை காட்டிலும், more than my job, என்னுடைய வேலையை காட்டிலும், more than society, இந்த சமூகத்தை காட்டிலும், more than my own reputation, எனக்கு இருக்கிற பெயரை காட்டிலும், you are all to me Lord. ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாமாய் இருக்கிறீர். You are my bridegroom Lord. ஆண்டவரே நீரே என் மணவாளனாய் இருக்கிறீர். You are my all in all Lord. ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றிற்கு எல்லாமாய் இருக்கிறீர். That he might draw close to us and we might draw close to him. Let us all praise God. ஆண்டவர் நம்மோடு கூட அதிகமாக நெருங்கி இருக்கும்படியாகவும் நாம் அவரோடு கூட நெருங்கி இருக்கும்படியாகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகத்தான் நான்
இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே என் இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே பொன்முகம்தான் நான் Today, let a race begin. இன்று நம்முடைய ஓட்டம் தொடங்கட்டும். Run as fast as you can towards Jesus. இயேசுவை நோக்கி எவ்வளவு அதிவேகமாய் ஓட முடியுமோ அவ்வளவு அதிவேகமாய் ஓடுவோமாக. When the trumpet will sound, we don't know. எப்பொழுது அந்த காலம் தொனிக்கும் என்று நமக்கு தெரியாது. When the trumpet will sound, we don't know. எப்பொழுது அந்த காலம் தொனிக்கும் என்று நமக்கு தெரியாது. But before the trumpet sounds, I should be close to Jesus. அந்த காலம் தொனிக்கும் முன்பாகவே நான் இயேசுவுக்கு அதி நெருங்கி கிட்டி சேர்ந்திருக்க வேண்டும். So as fast as we can, we should run. எவ்வளவு அதிவேகமாய் ஓட முடியுமோ அவ்வளவு அதிவேகமாக. Nothing, no one should stand between me and Jesus. எனக்கும் இயேசுவுக்கும் நடுவாக ஒன்றும் ஒருவரும் நிற்க கூடாது. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் அன்னைக்கு நோக்கி ஓடுகிறேன் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் அன்னைக்கு நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் நியமித்த எனக்காக அம்மா நியமித்த நான் ஓடுகிறேன் பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் பாடவே வாழ்கிறேன் மணவாளன் இயேசு ராஜாவே நான் பாடவே வாழ்கிறேன் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே பார்க்கணுமே Thank you Lord, we thank you. கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய மனவாட்டியாக மாற எங்களுடைய ஜீவியத்தில் இப்பொழுது எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் நாங்கள் உம்மை நம்பிதான் வந்திருக்கிறோம். எங்களுக்குள் சகல அதரியத்திற்கும் சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் உமக்குள் சகல நிச்சயத்திற்கும் எல்லா காரணங்களும் உண்டு. ஆக நாங்கள் எங்களை பார்க்காமல் உம்மையே பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் அங்கேயும் இங்கேயும் விலகாதபடிக்கு உம்மையே நோக்கி பார்த்து ஓட உதவி செய்வோம். உமக்கும் எங்களுக்கும் இடையில் யாரும் வரக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது. நீர்தான் மணவாளன், காத்துக்கொள்ளும். வந்தவர்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக.